ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஏபி கப்பி வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதோட இந்த வீக்கெண்டுக்கான ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வீடியோ எண்டில் தான் நான் காம்போ ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வீக் நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். நம்ம கலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பர்பிள் பெரி ட்ராகன். இது வந்து நம்மக்கிட்ட 2 பேட்ச் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ரிப்பனும் இருக்குது, இதில் நான் ரிப்பனும் இருக்குது. ரிப்பன் வெரைட்டி கம்மியாக தான் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே நல்ல ப்ரீடிங் சைஸும் இருக்குது. இல்லை ஃபுல் அடல்ட் சைஸில் வேணும் அப்படின்னாலுமே அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது நான் மேக்ஸிமம் கையில் எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட டைல்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா அட்ராக்டிவ் கலரில் நல்லா சூப்பரான கிரேடியண்ட்டில் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு. இதில் நம்மக்கிட்ட பேரண்ட் ஸ்டாக்ஸும் இருக்குது. பேரண்ட் ஸ்டாக்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க பேரண்ட் ஸ்டாக்ஸ் மட்டும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இது நான் டாப் வியூவிலேருந்து காட்டுறேன், கையில் எடுத்தும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ரிப்பன் காமிச்சிட்றேன், அதுக்கப்புறமா ரிப்பன் வெரைட்டி நான் தனியாக எடுத்து காட்டுறேன், அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போத் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில், நல்ல சைஸில், நல்ல கலரில் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக இந்த ஸ்டாக்ஸ் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் அல்பினோ ஃபுல் ரெட். இதுலேயும் நம்மக்கிட்ட 2 பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸும் இருக்குது, நல்ல ஃபுல் அடல்ட் சைஸும் இருக்குது. நான் ரெண்டுமே தனித்தனியாக காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நல்ல ஆக்டிவ் கண்டிஷனில் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபீமேல்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபீமேல்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாமே நல்ல எக்லோடடாகவே இருக்குது. இதை நான் மேலே இருந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ கலர்ஸ் எல்லாமே நல்ல டார்க் ரெட்டில், கொஞ்சம் கூட ஒயிட் மிக்சிங் இல்லாமல் ஃபுல் ரெட்டில் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு 30 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் பேரண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. பேரண்ட் ஸ்டாக்ஸ் வந்து இதுலேயும் கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்குது. ஒரு 5 to 10 பேர்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ பேரண்ட் ஸ்டாக்ஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 2 பேட்சோட கலெக்ஷன்ஸும் நான் தனித்தனியாக காட்டுறேன், எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெட்டு வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 30 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இதில் காமிச்ச 2 பேட்சுமே சேம் குவாலிட்டி தான். பட் என்னென்னா அதில் சைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேரி ஆகும், ஓகேவா? மற்றபடி நம்ம காமிச்ச எல்லாமே சேம் பேட்ச் ப்ரைஸ் தான். ஸோ சேம் பேரண்ட்டுன்றதுனால அதோட குவாலிட்டி எல்லாமே எல்லாத்தோடதுமே சேம் ஒரே மாதிரி தான். இப்போது காட்டுற இந்த பேட்ச் வந்து நம்மளுக்கு இது எல்லாமே ஃபஸ்ட் ப்ரீடிங் இதில் தான் வரும். மேக்ஸிமம் இதுலேயும் ஃபீமேல்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா எக்லோடடாகவே இருக்குது. இந்த சைஸில், இந்த ப்ரீடிங் சைஸில் வேணும்னாலே நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் ஒரு 20 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி நல்ல ஃபீமேல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கா, ஃபுல் அடல்ட் சைஸில் இருக்கிறது அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட பேரண்ட் சைஸ் வரைக்குமே நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. இது வந்து அதை ஒரு 25 to 30 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் வந்து ரெட்டு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 2-3 வாட்டியே நம்மக்கிட்ட ரெட்டு வந்து ஸ்டாக்ஸ் வந்து நிற்கவே இல்லை, ஏன்னா டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ரெட் கலெக்ஷன்ஸை வந்து நான் காம்போலையும் நான் கொடுத்துருக்கேன், 2-3 காம்போவில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இல்லை ரெட்டு தனியாக வேணாலையும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போது கையிலேருந்து விட்டுட்டு நான் எல்லா ஃபிஷ்ஷஸுமே நான் டாப் வியூவிலேருந்து காட்டுறேன், பாருங்கள். எல்லாமே நல்ல ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம கலெக்ஷன்ஸில் பார்க்க போகிறது ஜெட் பிளாக். இதில் வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ்லேருந்து அடல்ட் சைஸ்லேருந்து பேரண்ட் சைஸ் வரைக்கும் இதிலே ஸ்டாக்ஸ் இருக்குது. பேரண்ட் ஸ்டாக்ஸ் இதிலேயே லிமிட்டடாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே நல்ல சூப்பர் குவாலிட்டியில் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே நம்மக்கிட்ட எப்போவுமே நல்ல டார்க் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 3 பேட்ச் கலெக்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே சேம் பேரண்ட்டோட ஸ்டாக்ஸ் தான். இதுவும் வந்து ஒரு 30 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. போத் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே நான் தனித்தனியாக இப்போதைக்கு கையில் எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸில் இருக்கிறதும் காட்டுறேன், பேரண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கிறதும் நான் காட்டுறேன். ஃபீமேல்ஸ் எல்லாம் எவ்வளோ சைஸில் இருக்குன்னு பாருங்கள். பேரண்ட் ஸ்டாக்ஸ் நம்மக்கிட்ட எப்பவுமே சீக்கிரமாக மூவ் ஆகிடுது. ஸோ அதனால தான் நான் பேரண்ட் ஸ்டாக்ஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ இதுவும் பாருங்கள், பேரண்ட் ஸ்டாக்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. நான் டாப்பில் இருந்தும் காட்டுறேன், எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே நல்ல சூப்பர் குவாலிட்டியில், நல்ல கலரில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இதுவும் ஒரு 30 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம மேக்ஸிமம் கையில் எடுக்காமல் கையை எப்படி உள்ளே விட்டு எப்படி அதோட கலர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் காட்டுறேன், ஓகேவா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸ்லையும் நம்ம கையில் தான் எடுத்து காட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து நிறைய இஷ்யூஸ் வருது. ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம ஹார்ம் பண்ணுறோம், அதை கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதனால் இனிமேல் நம்ம மேக்ஸிமம் கையில் எடுக்காமல் வேறு எதனா பவுலில் அந்த மாதிரி எதனா எடுத்து காட்டலான்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் நிறைய பேர் வந்து கையில் எடுத்து காட்டுங்க, ஏன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ சப்போஸ் யாருக்குன்னா தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு தனியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். நான் இந்த இஷ்யூ பற்றி வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் யாருக்குன்னா தனியாக வீடியோ வேணும், எனக்கு கையில் எடுத்து காட்டுங்க, இந்த மாதிரி டாப் வியூலேருந்து காட்டுங்க, இல்லை சைடு வியூலேருந்து காட்டுங்க அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் வீடியோ. ஓகேங்களா? இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது சேம் ஜெட் பிளாக் தான். இது வந்து வேறு ஒரு பேட்ச். இது 2 பேட்ச் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது அந்த 2வது பேட்சோட ப்ரைஸு. இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ் தான் இப்போதைக்கு இதில் ஸ்டாக்ஸ் இருக்குது. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது வந்து ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸுன்றனால ப்ரீடிங்க்கு லேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் சைஸும் நம்ம கொடுத்துட மாட்டோம். ஸ்மால் சைஸ் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே சேல் பண்ணுறதே கிடையாது. நல்ல ப்ரீடிங் சைஸ் வந்து, அதாவது ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்கிற சைஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் அப்டேட்டே பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரீடிங் பற்றின கவலையே வேணாம். நம்ம வந்து 100% ப்ரீடிங் பேர்ஸ் மட்டும் தான் நம்ம உங்களுக்கு சேல்ஸ்க்கே நம்ம கொண்டு வருவோம். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃபஸ்ட் பேட்சுக்கும் நல்ல அடல்ட் பேரண்ட்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸோட கவுண்ட் வந்து பேரண்ட் ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது மாஸ்கோ ப்ளூ. இது வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 20 to 25 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நல்ல சைஸ் தான். இதோட டாப் கேப்பெல்லாம் பாருங்கள். நீங்கள் ஃப்ளாஷ்லேயோ இல்லை வெயில் எது வச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட கலர் தெரியும். ஓகேங்களா? ஸோ பிளாக்குன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஓகேங்களா? இது வந்து நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் போட்டிருந்த சேம் குவாலிட்டியே தான். லாஸ்ட் டைமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் முடிஞ்சிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து நம்ம எதுவுமே நம்ம கலெக்ஷன்ஸ் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணவே இல்லை. கவர்மெண்ட் ஹாலிடேஸு, வீக்கெண்டு, அது இல்லாமல் மழை வேறு வரதுனால மேக்ஸிமம் எதுவுமே கொரியரும் போட முடியல. நேராக டைரெக்டாக லைவ் விசிட் பண்ணி வாங்கிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருந்தோம் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே. அப்புறம் இன்னொன்று, இப்போ விநாயகர் சதுர்த்தி வரனால அன்றைக்கும் கொரியர் ஆஃபீஸெல்லாம் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம கொரியர் போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள். நான் இதில் கையில் எடுத்தும் காட்டுறேன், டாப் வியூவில் இருந்தும் காட்டுறேன். அவ்வளோ நல்ல கலரில் நம்மக்கிட்ட நல்ல குவாலிட்டியில் நல்ல சைஸில் இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 20 to 25 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேரண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்டுறது எல்லாமே நல்ல ஃபுல் அடல்ட் சைஸில் இருக்கிறது தான். நான் ஃபீமேல் மேல் ரெண்டுமே நான் தனியாக எடுத்து காட்டுறேன். ஃபீமேல்ஸை பாருங்கள், எல்லாமே நல்ல ஃபுல் சைஸில் ஃபுல் எக்லோடராகவே இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஃபீமேல்ஸுமே ஃபுல் எக்லோடராகவே தான் இருக்குது. அடுத்து மேலும் காட்டுறேன். மேல் வந்து நல்ல சூப்பர் குவாலிட்டியில் ஆல்ரெடி நான் இந்த கலெக்ஷன் போட்டிருக்கேன். பட் அதே மாதிரி தான் இப்போயும் நம்மக்கிட்ட சூப்பர் குவாலிட்டியில் நல்ல கலரில் நீங்கள் தனியாக கையில் எடுத்தோ இல்லை நீங்கள் வெயில் எதனா வச்சு இல்லை ஃப்ளாஷ் எதனா நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேலோட கலர் வந்து அவ்வளோ ப்ளூ வந்து நம்மளுக்கு அதோட டாப் கேப்ஸ் எல்லாமே நல்ல கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபுல் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாஸ்கோ ப்ளூ வந்து மேக்ஸிமம் சைடு வியூலன்றதை விட டாப் வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னா தான் அதோட கலர் வந்து உங்களுக்கு வேரியன்ட் தெரியும். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். மாஸ்கோ ப்ளூவையும் நான் 2-3 காம்போஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுலேயும் ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸும் இருக்குது, அடல்ட் சைஸும் இருக்குது. இப்போ நான் லாஸ்ட்டாக காமிச்சது பேரண்ட் ஸ்டாக்ஸும். ஸோ 3 வெரைட்டியில் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு 20 to 25 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் இப்போது மேல்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எல்லா மேல்ஸுமே சேம் இதே மாதிரி தான் சூப்பர் குவாலிட்டியில் நல்ல கலர் ரேஷியோவில் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா சீக்கிரமாக அவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளாட்டினம் டம்போ இயர். இதுலேயும் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ்லேருந்து ஃபுல் அடல்ட் சைஸ் வரைக்கும் இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு 50 to 20 பேர்ஸ் தான் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இது நான் தனியாக ஒரு பவுல் எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே நல்ல ஆக்டிவ் கண்டிஷனில் சூப்பரான குவாலிட்டியில் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் இருக்குது. இதுவும் நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம லாஸ்ட்டு காம்போவில் இது நம்ம போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இது 20 பேர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. இதில் மேல்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே நல்ல பிக் இயரில் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல்ஸ் எல்லாமே நல்ல எக்லோடராகவே நல்ல சூப்பரான ப்ரீடிங் சைஸில் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸும் இருக்குது, அடல்ட் சைஸும் இருக்குது. இதில் வந்து பேரண்ட் ஸ்டாக்ஸ் இல்லை. அடுத்ததாக நம்ம கலெக்ஷன்ஸில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபுல் கோல்டு. இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 50 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் ஃபஸ்ட் ப்ரீடிங்கும் இருக்குது, அடல்ட்டும் இருக்குது, பேரண்ட் ஸ்டாக்ஸும் இருக்குது. எல்லாமே நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல சைஸில் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது.
இப்போ நான் ஃப்ளாஷ் அடித்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாமே நல்ல ஃபுல் கோல்டில் நம்மக்கிட்ட எதுவுமே கொஞ்சம் கூட டார்க்னஸ் மிஸ் ஆகாமல் ஃபுல் கோல்டில் ஸ்டாக்ஸ் இருக்குது. 3 பேட்ச் சொன்னீங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரீடிங்கு, அடல்ட்டு, பேரண்ட் எல்லாமே சேம் இதே குவாலிட்டியில் ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் தனித்தனியாக காட்டுறேன். மேக்ஸிமம் நான் கையில் எடுத்தும் காட்டுறேன், டாப் வியூவிலேருந்தும் காட்டுறேன். 3 ஸ்டாக்ஸுமே நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் சைஸையும் அடல்ட் சைஸையும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் 2 வீடியோமே நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டாப் குவாலிட்டியிலேருந்தும் காட்டுறேன், நான் கையில் எடுத்து நான் பல்காகவும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் கோல்டில் வந்து நம்மக்கிட்ட ரிப்பன் அண்ட் நான் ரிப்பன் 2 ஸ்டாக்ஸுமே இருக்குது. நான் மேக்ஸிமம் எல்லாமே நான் ரிப்பன் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் யாருக்காவது ரிப்பன் வெரைட்டியில் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் இமேஜஸ் சென்ட் பண்ணி விட்றேன். நான் இப்போது மேல்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எல்லா மேல்ஸுமே சேம் இதே மாதிரி தான் சூப்பர் குவாலிட்டியில் நல்ல கலர் ரேஷியோவில் நம்மக்கிட்ட ஒரு மேல்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக வேணும் அப்படின்னாலுமே நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ அட்ராக்டிவ் பர்பஸ்க்காக மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க மேல்ஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. ப்ரீடிங் பர்பஸ்க்கு வேணுன்றவங்க பேராக வாங்குறாங்க. இல்லை மற்றபடி நீங்கள் மேல் மட்டும் வேணாலுமே நம்ம தனியாக கொடுக்கலாம், ஓகேங்களா. சேம் கோல்டில் இப்போ காட்டுற சைஸ் மட்டுமே நம்மக்கிட்ட ஒரு 25+ பேர் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா காம்போஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். கோல்டில் நம்ம எப்படி குவாலிட்டி செக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். கோல்டில் ஃபீமேல் கலெக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபீமேலில் டெய்ல்ஸில் அதோட கலரோட குவாலிட்டியை வச்சு நம்ம அது எந்த மாதிரி குவாலிட்டி, ஒயிட் மிக்ஸ்டா இல்லை ஃபுல் கோல்டா இல்லை ஆஃப் கோல்டா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபீமேல்ஸ்லேயே பேரண்ட் சைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஹெட் சைடில் வந்து லைட்டாக பிளாக் ஷேடோ வரும். ஸோ அப்படி இருந்தாலுமே அதோட டெய்ல்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த கோல்டோட கலர் வந்து நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. லைட்டாக ஒயிட் மிக்சர் கூட இல்லாமல் நம்மக்கிட்ட அதோட டெய்ல் வந்து கடைசி வரைக்கும் கோல்டுலே இருந்தால் ஸோ அதுதான் ஆஃப் கோல்டு கூட இல்லாமல் ஃபுல் கோல்டு, 24 கேரட் ஃபுல் கோல்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா. கொஞ்ச நாளாக வந்து நம்மக்கிட்ட கோல்டு வந்து ஸ்டாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டெல்லாம் ப்ரீ புக் பண்ணி எடுத்துடுறாங்க டீலர்ஸ் வந்து. ஸோ அதனால் கோல்டு ஸ்டாக்ஸ் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட கொஞ்சம் லிமிட்டாகவே இருந்துச்சு. இனிமேல் வந்து நம்மக்கிட்ட கோல்டு ஸ்டாக் வந்து ஃபுல்லாகவே இருக்கும், ஓகேங்களா. எப்போனாலுமே உங்களுக்கு வேணும் போது சொல்லுங்கள், எவ்வளோ பேசினாலுமே நம்மக்கிட்ட கோல்டு ஸ்டாக்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து கோல்டு ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்ட அப்புறம் நம்மக்கிட்டன்னு இல்லை, வேறு எங்கன்னா நீங்கள் எடுத்துட்டாலுமே கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் அது ட்ராவல்னால அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால அதோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஒயிட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அது சம்டைம்ஸ் க்யூர் ஆகிடும். சப்போஸ் அப்படி இல்லை, இன்னும் எனக்கு ஆகலை அப்படின்றவங்க ஒன்றும் இல்லை, அதை வந்து ஒரு டார்க் பவுலில் போட்டு செக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ரொம்ப லைட் கலர் பாக்ஸ் இல்லாமல் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் டார்க் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷோட கலர் வந்து தனியாக தூக்கி கொடுக்கும், ஓகேங்களா. கலர் வந்து அப்போ தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் கோல்டு இந்த மாதிரிலாம். இதே நீங்கள் மாஸ்கோ ப்ளூ, பர்பிள் அப்படிலாம் போடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லைட் கலர் பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி டார்க் ப்ளூ இல்லை டார்க் ரெட்டு இல்லைனா டார்க் க்ரீன் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு, ஓகேங்களா, ஃபுல்லாக டார்க்காக இருக்க மாதிரி நீங்கள் இன்னும் பாதாம் நியூஸ்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வாட்டரோட கலரே வந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டிஷ் மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி கோல்டனாக ஆகிட்ட அப்புறம் நீங்கள் கோல்டு ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் லைட்டாக சன்லைட் படுற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஷைனாக இருக்கும் நம்மளுக்கு, ஓகேங்களா. அப்போ தான் இன்னும் நம்மளுக்கு ஃபுல் கோல்டோட எவ்வளோ கலரில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுற இந்த ஃபிஷ்ஷே பாருங்கள், மேல் எப்படி இருக்குது, ஃபீமேல் எப்படி இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் மேல் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும், ஆஃப் ஒயிட் மாதிரி தான் இருக்கும். ஃபீமேல்ஸோட குவாலிட்டி பாருங்கள், அவ்வளோ எல்லோயிஷாக ஒரு மாதிரி ஃபுல் கோல்டில் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் வாங்குங்க, ஓகேங்களா. கோல்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு 50 பேர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கலெக்ஷன்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாண்டா கிளாஸ். இது வந்து நாம் ரொம்ப நாள் கழித்து நம்ம இப்போ தான் ஸ்டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்மக்கிட்ட ஒரு 10 to 15 பேர்ஸ் கிட்ட தான் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே ப்ரீ புக் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இது நான் கையில் எடுத்து காட்டுறேன், டாப் வியூவில் வந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நல்ல குவாலிட்டியில் நல்ல சைஸில் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்மக்கிட்ட மேலே கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் வந்து நல்ல டபுள் சைஸில் ஃபுல் அடல்ட்டில் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த சைஸில் ஸ்டாக்ஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ஒரு 15 பேர்ஸ் கிட்ட தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம கலெக்ஷன்ஸில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் ப்ளூ. இந்த கலெக்ஷனும் நாம் ரொம்ப நாள் கழித்து கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் சைஸ் இல்லை, இதில் வந்து அடல்ட் சைஸும் பேரண்ட் சைஸ் மட்டும் தான் ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 15 பேர்ஸ் கிட்ட தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதுவும் நான் கையில் எடுத்தும் காட்டுறேன், டாப் வியூவில் இருந்தும் காட்டுறேன். இது டெய்ல்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் ப்ளூ பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம டாப் வியூலையும் பார்க்கலாம், ஸோ சைடு வியூவில் இருந்தும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. சைடு வியூஸில் பார்க்கும்போது அதோட டெய்ல்ஸ் வந்து நல்லா ப்ராடாக விரிஞ்சு ஸோ சூப்பராக அட்ராக்டிவாக நம்மளுக்கு வந்து தரும் கலர், ஓகேங்களா.
இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டாப் வியூவில் இருந்தும் கையில் எடுத்த மாதிரி நான் அதோடய கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கலர்ஸ் அண்ட் சைஸ் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக ஒரு பவுலில் போட்டு மேக்ஸிமம் சைட் வியூவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சைடு வியூவிலேருந்து காட்டுறேன். அப்போ பாருங்கள் அதோட டைல்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக அட்ராக்டிவான கலர்ஸ் எடுத்து கொடுக்குதுன்னு. ஜாப்பனீஸ் ப்ளூவில் எல்லாமே சேம் இதே சைஸில் தான் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே நல்லா ஃபுல் சைஸ் தான், ஃபுல் பேரண்ட் ஸ்டாக் சைஸ் தான் இப்போது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 15 பேர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது முடிஞ்ச அப்புறமா தான் நான் காம்போஸ் ஆஃபர் என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தனியாக செப்பரேட் பண்ணி நான் ஒரு பிளாக் பவுலில் எடுத்து நான் காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் அதோட கலர் கான்ட்ராஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ சைட்லேருந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட டைல்ஸ் வந்து நம்ம முன்னே டாப் வியூவிலேருந்து பார்க்கறதுக்கும் இப்போ நம்ம சைடு வியூவில் பார்க்குறதுக்கும் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இந்த ஜாப்பனீஸ் ப்ளூ வந்து மேக்ஸிமம் சைடு வியூக்கு தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இதோட டைல்ஸ் தான் நம்மளுக்கு இதுக்கு அழகே. ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம கலெக்ஷன்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்னென்ன காம்போஸ் நம்மக்கிட்ட இந்த வீக்கெண்ட் அவைலபிளாக இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த சார்ட்டில் காட்டுற மாதிரி மொத்தம் இந்த வீக் நம்மக்கிட்ட டோட்டலாக ஒரு 8 காம்போஸ் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 8 காம்போஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா 299 2 காம்போ கொடுத்துருக்கோம். அடுத்து 399 1 கொடுத்துருக்கோம். அடுத்து 599 1 கொடுத்துருக்கோம். அடுத்து 699 1, 799 1, 899 1, 999 அதாவது 999 1, மொத்தம் 8 காம்போஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் என்னென்ன இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 299 காம்போவில் அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேரும் ஃபுல் கோல்டில் ஒரு பேரும் ரெண்டுமே நல்ல ஃபுல் அடல்ட் சைஸில் இருக்கிற ஒவ்வொரு பேர் வந்து இந்த 299 காம்போவில் வந்துடும். அடுத்ததாக செகண்ட் 299 காம்போவில் பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேரும் ஜாப்பனீஸ் ப்ளூ ஒரு பேரும் ரெண்டுமே இதுவும் நல்ல ஃபுல் அடல்ட் சைஸில் இருக்கிற ஒவ்வொரு பேர் வந்து இந்த செகண்ட் 299 காம்போவில் வந்துடும். அடுத்தது மூணாவதாக 399 காம்போவில் வந்து மொத்தம் 3 கலெக்ஷன்ஸ் வரும். என்னென்னா மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேரும் சாண்டா கிளாஸில் ஒரு பேரும் பிளாட்டினம் டம்போயரில் ஒரு பேரும் இதுவும் நல்ல அடல்ட் சைஸில் ப்ரீடிங் சைஸில் இருக்கிற ஒரு பேர் வந்து இந்த காம்போவில் வந்துடும். அடுத்தது நாலாவதாக 599 காம்போ. இதில் வந்து மொத்தம் 4 கலெக்ஷன்ஸ் வரும். இதில் வந்து அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர். இதில் எல்லாமே நல்லா ஃபுல் அடல்ட் சைஸில் இருக்கிற பேர். ஃபீமேல்ஸ் எல்லாமே நல்லா எக்லோடடாகவே நல்ல சைஸில் இருக்கிற ஒரு பேர் வந்து இந்த 599 காம்போவில் வந்துடும். அடுத்தது அஞ்சாவதாக 699 காம்போ. இதில் வந்து மொத்தம் 5 கலெக்ஷன்ஸ் வரும். என்னென்னா சாண்டா கிளாஸில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயரில் ஒரு பேர், பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேர், அடுத்தது ஃபுல் கோல்டில் ஒரு பேர். இந்த 5 கலெக்ஷன்ஸ்லேயும் ஒரு நல்ல சைஸில் இருக்கிற ஒரு பேர் வந்து இந்த 699 காம்போவில் வந்துடும். அடுத்தது ஆறாவதாக 799 காம்போ. இதில் வந்து மொத்தம் 6 கலெக்ஷன்ஸ் வரும். என்னென்னா ஃபுல் கோல்டில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், சாண்டா கிளாஸில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயரில் ஒரு பேர், பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர். இந்த 6 கலெக்ஷன்ஸ்லேயும் நல்ல சைஸில் இருக்கிற ஒரு பேர் வந்து இந்த 799 காம்போவில் வந்துடும். அடுத்தது ஏழாவதாக 899 காம்போ. இதில் வந்து மொத்தம் 7 கலெக்ஷன்ஸ் வரும். இதில் சாண்டா கிளாஸில் ஒரு பேர், பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயரில் ஒரு பேர். மொத்தம் இந்த 7 கலெக்ஷன் சேர்ந்து 899 காம்போவில் வந்துடும். அடுத்தது நம்ம காம்போஸில் லாஸ்ட்டு 8th காம்போ. இதில் வந்து இது 999 காம்போ. இதில் வந்து அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், சாண்டா கிளாஸில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயரில் ஒரு பேர். இந்த 8 கலெக்ஷனும் சேர்ந்து இந்த 999 காம்போவில் வரும். இதோட நம்ம காம்போஸ் வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்தது ஃபார்ம் ஃபுட் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் வீக் ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தீங்க, ஆனால் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அகைன் நம்ம ஸ்டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதை நான் எப்படி இருக்குன்னு நான் கையில் எடுத்து காட்டுறேன். இதோட சைஸஸும் பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரைஸ்க்கும் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஓகேங்களா? இது நீங்கள் ஃப்ரைஸ்க்கும் ஃபீட் பண்ணிக்கலாம், பேரண்ட் சைஸ்க்கும் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்டன்னு இல்லை, நீங்கள் வேறு யாருக்குன்னா நீங்கள் வெளியில் வாங்கினா கூட ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கம்மி ரேஷியோலேயே வாங்க. கொஞ்சமாக வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் அது செட் ஆகுதா, அது சாப்பிடுதா, க்ரோத் எப்படி இருக்குது, அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கேஜி கணக்கில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பிளானை கான்செப்டாக வச்சு தான் நம்ம வந்து 100 கிராம்லேருந்து நம்ம 1 கேஜி கணக்காகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? 100 கிராம் வரும்போது இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதோட வீடியோ எண்ணில் நம்ம ஃபிஷ்ஷுக்கும் நான் ஃபீட் பண்ணுறதை நான் காட்டுறேன். இது வந்து எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்றவங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக இந்த டைம் வந்து நம்மக்கிட்ட யார் எந்த காம்போஸ் எடுத்தாலையும் எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலையும் எல்லாருக்கும் நம்ம ஃபுட்டு வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.